எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 பழுத்த தக்காளி, சின்ன பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு, அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே, இந்த காய்கறி எல்லாமே கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதியட்டும். குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பூண்டு மேலே லைட்டாக தோலை மட்டும் உரிச்சிட்டு இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு இன்னும் நல்லா கொதியட்டும். காயெல்லாம் இன்னும் வேகலை. அதுக்கு முன்னாடி கருவாடையும் சேர்த்துக்கலாம். கருவாடு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடு கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதியட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதியட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சா போதும் குழம்பு. அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாட்டு குழம்பு கம்மன்னு நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வீடே அவ்வளோ வாசனையாக இருக்குது.